உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடாக இந்தியா உள்ளது. எனவே தனது எரிசக்தி பாதுகாப்பு இந்தியாவிற்கு எப்போதும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. என்றாலும் இந்த விஷயத்தில் இந்தியா எந்தவொரு எண்ணெய் வள நாட்டையும் முழுமையாக சார்ந்திருப்பதில்லை. இந்தியா தனது எண்ணெய் விநியோகத்தை பல்வேறு நாடுகளிடமும் பன்முகப்படுத்தியுள்ளது. இது நாட்டிற்கு சரியான நேரத்தில் எரிசக்தி பாதுகாப்பை வழங்கியுள்ளது. ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் சண்டையை உலகளவில் பெரும் பதற்றத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையிலும் இந்தியா 6 முதல் 8 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் இருப்பை தன் கைவசம் கொண்டுள்ளது. வணிக ரீதியான தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் சுமார் 25 நாட்களுக்கான கையிருப்பையும், அரசு சார்ந்த பெட்ரோலிய நிறுவனங்களின் கையிருப்புகள் கூடுதல் பாதுகாப்பை நம் மக்களுக்கு வழங்குகின்றன. அரசாங்கம் இந்த கையிருப்பை ஓரளவு வசதியாக உள்ளது என்று கூறியுள்ளது. மேலும் 24 மணி நேரமும் எண்ணெய் இருப்பு குறித்து கண்காணித்து வருவதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகளின் எண்ணிக்கையை 27லிருந்து 40ஆக உயர்த்தியது. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான 10 ஆண்டு கால UPA ஆட்சியில் இத்தகைய பன்முகத்தன்மை எட்டப்படவில்லை. டிசம்பர் 2025இல் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆண்டுக்கு ஆண்டு 6.9% அதிகரித்து 20.20 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. இது NDA அரசின் 40 பன்முகப்படுத்தப்பட்ட ஆதாரங்களைக் கொண்ட வலுவான விநியோகச் சங்கிலியை பிரதிபலிக்கிறது. இது காங்கிரஸ் தனது தடைகள் நிறைந்த பதவிக்காலத்தில் எட்டாத ஒரு உலகளாவிய சாதனையாகும். ரஷ்ய எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்க உலகளாவிய அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இருந்தபோதிலும் இந்தியா தள்ளுபடி விலையிலான ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதலை கணிசமாக அதிகரித்தது. இது 2025இல் 1.8 மில்லியன் பீப்பாய்களாகும். 2025இல் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் 35% ரஷ்யாவால் வழங்கப்பட்டது. இந்த தள்ளுபடி விலையிலான இருப்பு நமது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை கட்டிக்காத்தது. இந்தியாவின் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு அமைப்பு மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான NDAவின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டினால் உருவானது. விசாகப்பட்டினம், மங்களூரு மற்றும் பாடூரில் உள்ள இந்தியாவின் நிலத்தடி SPR சேமிப்பு கிடங்குகள் முக்கியமாக பாஜக ஆட்சியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தன. பிப்ரவரி 2026இல் ஏற்பட்ட அமெரிக்க இந்திய இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதி மீதான 25% அபராத வரியை நீக்கியது. இது அமெரிக்க கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கான பாதையை எளிதாக்கியது. இந்தியாவின் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களின் தேவை 2026க்குள் 5.7 மில்லியன் பீப்பாய்களை எட்ட உள்ளது. இதற்கு தேவையான சுத்திகரிப்பு திறனை பாஜக தலைமையிலான NDA அரசு உருவாக்கியுள்ளது. ஆனால் 2012 முதல் 2013இல் காங்கிரஸ் ஆட்சியில் ஈரானிலிருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரே ஆண்டில் 26.5% குறைந்தது. இது அமெரிக்காவின் தரைகளுக்கு அடிபணிந்த செயலாகும். காங்கிரசிடம் எண்ணெய் இருப்பு இல்லை, மாற்று விநியோகஸ்தர்கள் இல்லை, மாற்று திட்டமும் இல்லை. UPA ஆட்சியில் தடைகள் காரணமாக ஈரான் நாட்டிற்கு இந்தியா $1.5 பில்லியன் கடன் பட்டிருந்தது. தடைக்காலத்தின் கீழ் ஈரானுக்கு பணம் செலுத்த UPAவிடம் எந்த வழிமுறையும் இல்லை. அதனால் இந்த நிலுவைத் தொகை சேர்ந்தது. பிரதமர் மோடியின் அரசாங்கம் இந்த கடனை தீர்த்து வைத்தது. இந்தியா இஸ்ரேல் உறவும் காங்கிரசின் கீழ் புறக்கணிக்கப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங்கின் கீழ் உள்நாட்டு அரசியல் கணக்குகளுக்காக இஸ்ரேலுடனான உறவுகள் ரகசியமாக வைக்கப்பட்டன. பிரதமர் மோடி இந்த உறவை வெளிப்படையாக உயர்த்தி அதே நேரத்தில் ஈரானுடனான உறவுகளையும் பராமரித்து வருகிறார். இந்தியாவின் ஈரான் கொள்கை இந்தியாவின் நலன்களால் இயக்கப்படுகிறது. சாபகார், INSTC, தள்ளுபடி எண்ணெய், ரூபாய் மூலமான பணம் செலுத்துதல் ஆகியவை இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாட்டின் முடிவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது.